ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து முறையில் நல்ல காரசாரமான சால மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சால மீன் குழம்பு நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம லைட்டாக அதை மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டி வச்சேவும் மசிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம குழம்பு மசால் பொடி வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசால் பொடி தான் சேர்க்குறேன். இதை நம்ம எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம். அந்த குழம்பு மசால் பொடி தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தேங்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணியும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசால் பொடியோட தேங்காயும் சேர்ந்து நல்லா கலக்கணும். கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு இதை நம்ம வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் சேர்த்த பிறகு நம்ம கலந்து விடக்கூடாது குழம்ப. அதனால் இப்படி கொதி வந்த பிறகு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன், இது சால மீன் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 2 கீரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த குழம்பை வந்து நம்ம கிண்டி விட்டுறக்கூடாது. மீன் மட்டும் நல்லா குழம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீன்லாம் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி நல்லா கொதிச்சிருக்கும். எண்ணெய் எல்லாமே ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான சால மீன் குழம்பு ரெடி. இப்போ இந்த குழம்பு ரெடியான பிறகு ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து குழம்போட மசாலாலாம் இன்னும் மீனுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.